ஆர்ப்பாட்டம் 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 ரெட்டியார் சத்திரம் ஒன்றியத்திலே ஸ்ரீராமபுரத்திலே விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் தமிழக அரசே தடை செய் நிரந்தரமாக தடை செய் மக்கள் ஆர்ப்பாட்டம் ஓர் மிளகாய் கம்பெனிகளை நிரந்தரமாக தடை செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் விவசாயத்தை அழித்துவிட்டு அதன் மீது தொழில் வளர்ச்சி தேவையில்லை தமிழக அரசு தேவையில்லை 20 ஆண்டுகளாக மக்கள் தயாரிக்கும் கம்பெனிகள் பல்லாயிரக்கணக்கான பகுதிக்கு உட்பட்ட போலியம்மன் கிராமத்தில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக மோர் மிளகாய் தொழில் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த தொழில் ஆரம்பத்தில் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு 30 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த தொழில் விரிவடைந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்தாலும் கூட சுற்றி இருக்கக்கூடிய 30க்கும் அதிகமான கிராமங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தொழிலாக விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நிலத்தடி நீர் முழுமையாக உப்பு நீராக மாறியிருக்கின்றது. மோர் மிளகாய்க்கு பயன்படுத்தக்கூடிய மோர், அதே போல உப்பு, இவைகளை தொடர்ச்சியாக ஒரு சிறு பகுதியில் தொடர்ந்து பயன்படுத்துவதின் விளைவாக பூமிக்கு அடியில் அது புகுந்து 30க்கும் அதிகமான கிராமங்களுக்கு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு இந்த நீர்மட்டம் என்பது மிக கடுமையான அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. கால்நடைகள் கூட அந்த தண்ணீரை குடிக்க முடியவில்லை. கட்டிடங்கள் கூட கட்டுவதற்கு அந்த தண்ணீர் பயன்படவில்லை. விவசாயம் முழுமையாக தென்னை விவசாயத்தில் இன்றைக்கு தேங்காய் மிகப்பெரிய அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு குறைப்பிரசவ தேங்காயாக இன்றைக்கு விவசாயிகள் அறுவடை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவேதான் இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விவசாயத்தில் மனிதர்களையும் பாதிக்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. மலட்டுத்தன்மை அதிகரிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது. அதே போல கல்லீரல் பாதிப்பு, அதே போல கிட்னி, நுரையீரல் பாதிப்பு, கேன்சர் உள்ளிட்ட பல்வேறு வகையான மனிதர்களை பாதிக்கின்ற வியாதிகளையும் பரப்பக்கூடிய ஒரு முக்கிய பிறப்பிடமாக இன்றைக்கு போலியம்மனூர் இருக்கின்றது. ஆகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தொழிலை உடனடியாக தடை செய்ய வேண்டும். மாவட்ட நிர்வாகம், மாநில அரசாங்கம், சுற்றுப்புற சூழல் இது போன்ற அமைப்புகள் உடனடியாக தலையீடு செய்து உரிய முறையில் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த 30 கிராமத்தில் உள்ள மக்களினுடைய வாழ்வாதாரமான விவசாயத்தை பாதுகாக்க முடியும். இவர்களுடைய நோய் நொடியிலிருந்து மீட்பதற்கான ஒரு வழியாக இருக்கும். ஆகவே உடனடியாக புதிய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த பிரச்சனையை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் வரக்கூடிய காலத்தில் எங்களுடைய அமைப்பின் சார்பில் இந்த பிரச்சனையை எழுப்புவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். KP பெருமாள், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மாநில பொருளாளர்.